Good morning students. Today we are going to discuss about glandular epithelium. Last classல டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ அந்த டேப்லர் காலம் பார்ப்போம். இந்த டேப்லர் காலம் பேஜ் நம்பர் 40 இந்த கிளாண்டுலர் எபித்திலியம் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாண்டுலர் எபித்திலியம் ஃபஸ்ட்டு இட்ஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ், செகண்ட் ஒன் எக்ஸோகிரைன் கிளாண்ட். எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ்னால் நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும். எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் நாளம் இல்லா சுரப்பிகள். எக்ஸோகிரைன்னா நாளம் உள்ள சுரப்பிகள். அது செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த செக்ரேஷனை எடுத்துகிட்டு செல்லக்கூடிய குழாய்கள் இருக்குது. சரி, அந்த எக்ஸோகிரைன் கிளாண்ட்ஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு 2 யூனிசெல்லுலர் அண்ட் மல்டி செல்லுலர். ஒரு செல் கூட்டு செல். அந்த மல்டி செல்லுலர் வந்து ஃபர்தர் டிவைடட் இன்டு 3. பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி சிம்பிள் கிளாண்ட்ஸ், காம்பவுண்ட் கிளாண்ட்ஸாக ரெண்டாக பிரியுது. அடுத்தது வந்து பேஸ்ட் ஆன் த செக்ரிட்டரி யூனிட்ஸ். சுரப்பின் அடிப்படையில் அது வந்து 3ஆக பிரியுது. டியூபுலர், அல்வியோலர், டியூபுலோ அல்வியோலர். டியூபுலர்னா குழல், அல்வியோலர் மீன்ஸ் பை. டியூபுலோ அல்வியோலர்னா குழல், பை. நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் தயர் மோட் ஆஃப் செக்ரேஷன்ஸ். சுரக்கும் வழிமுறையை பின்பற்றி அது வந்து என்னது 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மீரோக்ரைன், ஹோலோக்ரைன், அப்போக்ரைன். நல்லா பார்த்துக்கோங்க. பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர்ஸ் அமைப்பு அடிப்படையில் இந்த மல்டி செல்லுலர் எக்ஸோகிரைன் கிளாண்ட்ஸ் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. சிம்பிள் கிளாண்ட்ஸ், காம்பவுண்ட் கிளாண்ட்ஸ். அதே இது வந்து மல்டி செல்லுலர் இந்த என்னது பேஸ்ட் ஆன் தயர் செக்ரிட்டரி யூனிட்ஸ். சுரப்பின் அடிப்படையில் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. டியூபுலர், அல்வியோலர், டியூபுலோ அல்வியோலர். அடுத்தது சுரக்கும் வழிமுறையின் பேஸ்ட் ஆன் தயர் மோட் ஆஃப் செக்ரேஷன்ஸ். சுரப்பும் வழிமுறையை பேஸ் பண்ணி 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. மீரோக்ரைன், ஹோலோக்ரைன், அப்போக்ரைன். இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று அந்த லைவாக பார்த்த அந்த கிளாஸில் இருக்கிறத படித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும்.